அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இயக்கங்கள் பல வகைப்பட்டனவாக இருக்குது இல்லையா? பல வகை இயக்கங்கள் இருந்தால் கூட இருவகை இயக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று டிரான்ஸ்லேஷனல் மோஷன். திஸ் மோஷன் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்லேஷனல். அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகிள்ஸும் ஒரே வேகத்தில் போச்சுன்னா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். தெர் இஸ் அனதர், சப்போஸ் இதை ஒரு மேலிருந்து நான் உருட்டி விட்டால் திஸ் மோஷன் யூ சி, திஸ் இஸ் சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், ரைட். ஆனால் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இந்த மோஷன் பொதுவாக தனித்தனியாக இருக்கிறது ரெண்டு சேர்ந்துருக்கும். ஸோ இது சேர்ந்திருக்கும் பொழுது இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த துறைக்கு டைனமிக்ஸ் என்று பெயர். அந்த டைனமிக்ஸ் ஒரு பார்ட்டிக்கிளாக இல்லாமல் நிறைய பார்ட்டிக்கிள் சேர்ந்து ஒரு பொருளாகவோ, ஒரு உருண்டையாகவோ, ஒரு பந்தாகவோ, ஒரு சிலிண்டராகவோ, ஒரு ரிங்காகவோ இருப்பின் அதை சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கிளில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது நிறையினுடைய மையம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நிறையினுடைய மையம் என்ன அப்படிங்கிறத ஒரு 4-5 உதாரணங்கள் மூலமாக பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? சென்டர் ஆஃப் மாஸ், நிறையின் மையம், இதை புரிஞ்சுக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல கை இருக்குது, இங்கே கை இருக்குது, தலை இங்கே இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஆனால் என்னுடைய நிறை எல்லாம் தரையில் ஒரு இடத்துல மையம் கொண்டு இருக்கு இல்லையா, அந்த புள்ளிக்கு பேர் சென்டர் ஆஃப் மாஸ். ஒரு பெரிய டேபிள் இருக்குது, டேபிள் பெரிய பரப்பளவில் இருக்குது, ஆனால் அதனுடைய நிறையெல்லாம் ஒரு இடத்துல மையம் கொண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ பலவிதமான பொருள்கள் பலவிதமான ஜாமெட்ரிக் அமைப்பில் இருக்கும். அதனுடைய மையம் சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய முறையை சார் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். கேமரா ஃபஸ்ட்டு இந்த ரீஜியனில் க்ளோஸாக இருக்கட்டும். இதுதான் ப்ராப்ளம். தெளிவாக பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். ஃபைண்ட் தி சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் 3 பார்ட்டிகிள்ஸ். 3 பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அட் தி வெர்டிசஸ்னால் புள்ளிகள் ஆஃப் அன் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், சமமான முக்கோணம். எல்லா பக்கம் என்ன இருக்குது? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். 3 சைடும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள். அப்படின்னா அதுக்கு 60 டிகிரி இருக்கும், 3 சைடு ஈக்குவலாக இருக்கும். தி மாசஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் 100 கிராம் 0.1 கிலோகிராம், 150 கிராம் 0.15 கிலோகிராம் and 200 gram 0.2 kilogram respectively. Each side of the equilateral triangle is 0.5 meter long. இதான் பிள்ளைங்களா கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சைடும் வந்து 0.5 மீட்டர் லாங்காக. இப்போ படத்தில் காமிக்கிறேன், கேமரா க்ளோஸாக வந்துடட்டும். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிளுடைய 3 புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகளில் இங்கே 100 கிராம் பொருள் இருக்குது, இங்கே 150 கிராம் பொருள் இருக்குது, எடை இருக்குது, தட் இஸ் நிறைய இருக்குது. இங்கே 200 கிராமுக்கான மாஸ் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த 3 சேர்ந்து அதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருக்கும் இப்படின்னு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் பிள்ளைகளா கேள்வி. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இது சொல்லிட்டாங்க 0.5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது இந்த இடத்துல வந்து 0 ஆரிஜின் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது எக்ஸ் ஆக்சிஸில் 0.5. இது எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த இடம் இதுக்கு சென்டரில் இருக்கும். இது 0.5னா இது 0.25. எவ்வளோ உயரம் இருக்கும் அப்படிங்கிறத சாதாரணமாக சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். tan theta is equal to y by x இல்லைங்களா? tan 60 is equal to y by 0.25. ஸோ y is equal to x tan theta, x tan 60, 0.25 tan 60, 0.25 root 3, 0.25 root 3. ஸோ இதனுடைய இடம் 0 இதனுடைய இடம் that is location 0.5, 0. இதனுடைய லொக்கேஷன் 0.25, 0.25 into root 3. இதுதான் பிள்ளைங்களா முதல் விஷயம். ஒன்ஸ் திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட், ப்ராப்ளத்தை ஸ்லோவாக நம்ம என்ன செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு மிக எளிமையான ஃபார்முலா இருக்குது, ரைட்? ஸோ இது அதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட் என்னது? m1 into x1 plus m2 into x2 plus m3 into x3 divided by m1 plus m2 plus m3. ஸோ கீழே உள்ளது அப்படியே போட்டுடலாம். தட் இஸ் 100 plus 150 plus 200, ரைட்? இதெல்லாம் எதில் இருக்குது? தே ஆர் இன் கிராம்ஸ் இருக்குது. இங்கே எடுத்துட்டிங்கன்னா 100 into 0
ஓகே 150 into 0.5 ரைட் 200 into 0.25 பண்ணுங்க you will get 5/18 இதே மாதிரி yக்கு நீங்கள் என்ன செஞ்சிட முடியும் that is 100 into 0 this is also 150 into y coordinate 0 plus இதனுடைய y coordinate this is 200 into 0.25 root 3 divided by 450 is equal to 1 divided by 3 root 3 5/18 கேமரா பிள்ளைங்களா க்ளோஸ் ஆகிருக்கட்டும் இந்த இடம் தான் அதனுடைய மையம் this is the center of mass இப்படி 3 பொருள் இருந்துச்சுன்னா இப்படி தரையில் படுக்க வச்சுக்கோங்களேன் 3 பொருள் இருக்குது அது முக்கோணத்தில் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா அதனோட சென்டர் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்குது சரிங்களா அது எவ்வளவு இருக்குது 5/18 3 root 3 1 divided by 3 root 3 அவ்வளோதான் பிள்ளைங்களா இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும் என்ன கேட்கணும்னா இது ஏன் இந்த சென்டரில் இல்லை சென்டர் தான் இருக்கணும் 3 இந்த இடத்துல ஒரு பொருள் இங்கே ஒரு பொருள் இங்கே ஒரு பொருள் இருக்குது ஏன் அது இங்கிட்டு போயிடுச்சு சென்டரில் இல்லாமல் உங்களால் யோசிக்க முடியுதா கேமரா கொஞ்சம் க்ளோஸாக வந்தால் பிள்ளைங்களுக்கு புரியும் ஏன் இல்லை பிள்ளைங்களா உங்களால் யோசிக்க முடியுதா நான் சொல்கிறேன் 3 வெயிட்டும் 3 நிறையும் சமமாக இருந்தால் சென்டரில் இருந்திருக்கும் ஆனால் 3 சமமாக இல்லை இது 100 கிராம் இருக்குது இது 200 கிராம் இருக்குது இது 150 கிராம் இருக்குது எனவே இது யாருக்கு பக்கத்தில் இருக்கும் 200 கிராமுக்கு ரொம்ப பக்கமாகவும் 150 கிராமுக்கு அடுத்த பக்கமாகவும் 100 கிராமில் இருந்து மிகவும் தள்ளியும் இருக்கும் என்பதே சித்தாந்தம் பிள்ளைங்களா இது புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ப்ராப்ளம் செஞ்சோம் ஜெனரலாக இந்த ரொட்டேஷனல் மோஷனை வந்து மிகப்பெரிய பிரம்மசூத்திரம்னு சொல்லப்படுவது உண்டு ஆனால் உண்மையில் அது ஒன்றுமே கிடையாது அது ஒன்றுமே இல்லைன்னு நிரூபிக்கிறக்காக சார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க உங்கள் சந்தேகத்தை தெளிவாக நீங்கள் டைப் பண்ணுங்கள் நாங்கள் ஆன்சர் கொடுப்போம் ஏன்னா சில நேரங்களில் மாணவர்கள் தமிழில் அவங்க நினைக்கிறத ஆங்கிலத்தில் டைப் பண்ணுறாங்க அது சில நேரத்தில் புரிஞ்சிக்க முடியல எனவே தெளிவாக உங்களோட சந்தேகத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம் அதுக்கு ஆன்சர் கொடுப்போம் அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறத சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா